வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ டென்ல டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6லேருந்து செவ்வாயோட சாதத்தில் போகும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக அப்படி ஓடுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தனுசுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3லுமே சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 3ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குருவின் சாரத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். கொஞ்சம் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாவது பைக் வாங்கலாம், லேண்ட் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தோன்றும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போனால் 5-7 நாளே போதும் மனைவிக்கு வந்து நல்ல ஒரு லாபங்களையும் பார்ட்னருக்கும் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் மனைவி கொஞ்சம் செலவு பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதலில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன வேலை சம்மந்தமான விஷயங்களோட டென்ஷன் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்களும், தந்தைக்கு ஒரு பெரிய லாபங்களும் கிட்ட வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களால் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் தொழில் விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 10ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோட சுக்கிரன் புதன் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாகவும் வேலையில் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் ஜாலியாக உல்லாசமாக போகிறது, அதுக்காக சின்னதாக கணவன் மனைவி உள்ள செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுது. பட் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு லவ் அண்ட் ஃபன் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் பெருத்த லாபங்களை அளித்தோம். தந்தை சார்ந்த உறவுகளுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான இடமாக வேலை சம்மந்தமான சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்தாலும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகள் வந்து 8ல் வந்து சந்திரன் போகிற அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இந்த குழந்தைகள் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். பக்தி சார்ந்த விஷயங்கள் வந்து மனசு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ல் இருக்குது. அது சனியோட சார்ந்த வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் பூர்வீக சொத்து ஏதாவது விற்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிறதோ இல்லை மன உளைச்சலில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தும். ஸோ புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் நம்ம கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ல் இருக்கும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் நல்ல ஒரு லெவலில் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படும். சில நேரங்களில் வந்து திடீர் கடன்களால் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
11 இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 11 இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றமான ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணம்களே, டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா, சாமி எப்படி கும்பிடணும், சாமிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியெல்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது. சில பேர் இல்லை சார், நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்குன்னு. சில பேர் என்ன சொல்கிறான்னா, திருச்செந்தூரில் போய் பிச்சை அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும்ன்றான். என்னென்னவோ பயங்கரமான காமெடிலாம் நடக்குதுங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான். பரிகாரம் எல்லாருக்கும் பழிக்குமா அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி தசையோ செவ்வாய் பார்வையுடைய, நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சின்னது ஆகாது, இன்னும் பெருசாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின் போது என் குருநாதர் சொன்னது தான், பிரார்த்தனைங்க. என்ன பிரார்த்தனை, நான் என்ன சொல்கிறேன், இது பண்ணு அது பண்ணு, அங்கே போய் ஓமவலை அதை பண்ணு இதை பண்ணு, எதுக்கு வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கான், அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போ. எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்டை துணி இல்லாமல் இருக்குது, படிக்க வசதி இல்லாமல் இருக்குது, அதுக்கு செஞ்சுட்டு போ. எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும். இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க. சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னீங்கன்னா, சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும். முதல்ல வந்து சண்டை மேலெல்லாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீன்னு குதிக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது. எனக்கு வந்து அதில் உண்மையாக பொய்யன்றதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும். அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாட்ட டெபடன்னு போட்டு ஓடிடுவோம். அப்படி கிடையாதுங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும். அது யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே என்னமோ காலைல வரதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கேற்றிட்டேன், இந்த சூடம் காட்டிட்டேன், இந்த 2 பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெனுகார்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அமைதியாக உட்காந்து, சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க, நீங்கள் மனதோட ஒன்றை என்ன கிடைக்கும்னா, அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில் இல்லை உள்ளே தான் இருக்குன்னு தோணும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும். அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும். இப்போ எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது. அப்போ தான் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது, இது சாமி இருக்குன்னு நம்ம உணர்ந்து கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வைப் இருக்குது, அந்த வைப்ரேஷன் நம்ம உணர்வோம், ஓகேங்களா. ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமே ஒழிய, அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இந்த கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவுக்கு வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க, பிரார்த்தனை வைங்க. சாமிகிட்ட போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும், என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மனதார வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. அந்த பிரச்சனைலாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க. அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம், இப்போ ஒரு 4:30லேருந்து 5 மணியோ இல்லை 5லேருந்து 6 மணியோ, சாமி என்னால் வந்து காலைல எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், ஒரு 15-20 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும். இறைவனோடு நீங்கள் ஒன்றை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க. வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க, சரக்கு அடித்தா போதை கிடைக்கும், கஞ்சா அடித்தா போதை. நீங்கள் இறைவனோட ஒன்றிட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது. நீங்கள் ஒன்றி பாருங்கள். ஏன்னா என் லைஃப்பில் நடக்குது. என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள். இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணாமனை திட்டினாள். ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்டினேன். ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு. ஆனால் காரணம் என்னென்னா, இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும். ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ, அதனால தான் அடிக்கடி சொல்லுது, பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு. பிரார்த்தனை பண்ணணும், ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு, அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும். அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். செம லைஃபு. நீங்கள் அது பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி, வணக்கம்.